மாப்ள, வாங்க மாமா. சொல்லுங்க மாமா. மாமா, மாப்ள, இவ்வளோ பெரிய வீட்ல நீங்க இப்படி தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்தே உங்க மனநிலையை பத்தி என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது மாப்ள. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் தனியா இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன், அதான். என் பொண்டாட்டியும் என் பொண்ணும் உங்களை ரொம்ப மூட் அவுட் பண்ணியிருக்காங்க. புரியுது மாப்ள. எதையும் மனசுல தேக்கி வச்சுக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தன்னை மாத்திக்காம ஒரே மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு மாப்ள. ஆனா என் பொண்ணு ஆத்திரப்படுறதுலயும் சரி, அன்பு வைக்கிறதுலயும் சரி, ஓன் அழறதுலயும் சரி, ஏன் எதுக்குமே அழாம புடிச்சு வச்ச மாதிரி உட்காரதுலயும் சரி, ஸ்டடியா இருந்ததே இல்ல மாப்ள. எனக்கு புரியல மாமா. இல்ல மாப்ள, ஸ்வேதா எந்த ஒரு முடிவுலையும் ஸ்டடியா இருந்ததில்லன்னு சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்தா. ஆனா இப்போ பழையபடி அதே கோவம், அதே பிடிவாதம். தப்பு இல்லை மாமா. கோவமோ பிடிவாதமோ அது அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. தேவைன்னா அன்பு வைக்கிறதும், தேவையில்லைன்னா வெறுத்து ஒதுக்குறதும் இந்த உலகத்துல ரொம்ப சகஜமா நடக்கிற விஷயம்தான். ஆனா பாரதி விஷயத்துல இந்த ஃபார்முலா ரொம்ப தப்பா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற பயமும் கவலையும் தான் எனக்கு இப்ப குழப்பம் வர்றதுக்கு காரணம். தேடி போய் ஒப்பந்தம் போட்டது இவங்க. ஒப்பந்தம் போறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சது இவங்க. தொடர்ந்து ஓடி ஓடி போய் குழந்தை பத்திரம்னு அக்கறை எடுத்துக்கிட்டதும் இவங்க தான். ஆனா இப்ப அது எதுவுமே தேவையில்லை, சுத்தமா கை கழுவிடலான்னு முடிவு பண்ணதும் இவங்க தான். எப்படி மாமா? மாப்பிள, நீங்களே சொல்லுங்க மாமா. வயசுல, அனுபவத்துல, எல்லாத்துலயும் என்னை விட ரொம்ப ரொம்ப பெரியவங்க நீங்க. ஏன் கோவம் தப்பா? சொல்லுங்க. தப்பில்லைன்னு புரிஞ்சதுனாலதான் உங்களை தனியா பார்த்து பேசணும்னு வந்தேன். கோவம் தப்பானது இல்லைனாலும் அது அப்படியே உங்ககிட்ட தங்கி போயிடக்கூடாது இல்ல மாப்ள? இல்ல மாமா, நான் கோவப்பட்டு விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அத்தையும் அவளும் சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்த மறைச்சப்பவே நான் போயிருந்திருப்பேன். சரி, சூழ்நிலை அப்படி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். மறந்து அவ கூடவே நடக்கவும் ஆரம்பிச்சேன். இவ்வளோ ஏன் மாமா, இவளோட குறைய பெருசுப்படுத்தி பேசிட்டாங்கன்னு என் பெத்த அப்பா அம்மாவே விலக்கி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் நான். ஆனா இவங்க என்னடானா? மாப்ள, எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி எதையும் திட்டம் போட்டெல்லாம் செய்ய தெரியாது மாப்ள. ஆகவே ஆகாதுன்னு யாரோ ஒரு டாக்டர் சொன்ன போது அதுக்கு என்ன வழின்னு தேடி வாடகை தாய வச்ச மனசு கண்டிப்பா ஆயிடும்னு ஒரு சித்த வைத்தியர் சொன்ன உடனே அதுக்கு நீங்க தான் வழின்னு உங்களை ஒட்டிக்க நினைக்குது மாப்ள. அது தப்பு இல்ல மாமா. ஆனா அதுக்குன்னு பாரதி அப்படியே ஓட விடணும்னு பிளான் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்க வயித்துல வளருது இந்த வீட்டு குழந்தை இல்லையா? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா அது ஏன் குழந்தை இல்லையா? அதுவும் இந்த வீட்டு குழந்தை தான் மாப்ள. ஸ்வேதா வயித்துல புள்ள தங்காதுன்னு ஊரே கூடி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வழி கிடைச்சதும் அந்த ஆசையில ஏதோ தப்பு பண்ணிட்டா மாப்ள. ஆனா கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். சொன்னா அவ புரிஞ்சுக்குவா. நான் விவரமா எடுத்து சொல்றேன் மாப்ள. பதட்டத்துல அவ பல நேரம் அப்படிதான். ப்ளீஸ் மாப்ள, என் பொண்ணோட மனசு நோக்கடிச்சிடாதீங்க. அவளை மன்னிச்சிருங்க. என் மக மூலமாவும் இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணும் மாப்ள. ப்ளீஸ் மாப்ள. மாமா, என்ன மாமா நீங்க? மாமா, நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி என் முன்னாடி கண் கலங்கி கையெடுத்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா. நான் பாத்துக்கிறேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஸ்வேதானா எனக்கு உசுறு மாமா. இன்னொரு குழந்தை வேண்டாங்கிறது என் நோக்கம் இல்ல. பாரதியோட குழந்தையும் இந்த வீட்டுல நல்லபடியா வளரணும்.
தேங்க்ஸ் மாப்ள. ஏய், என்னாச்சு? என்ன செக் பண்ணிட்டு இருக்க? மா, அந்த ஆசிரமத்தை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டேமா. ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஆதரவு இல்லாதவங்க 60 பேருக்கு மேல அங்க இருக்காங்கம்மா. இது வரைக்கும் அந்த ஆசிரமத்துக்கு மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ பேட் இம்ப்ரெஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜென்யூனான ஆசிரமம் தான். அத வனிதான்னு ஒரு லேடி தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வனிதாவோட தான் மாயா போன்ல பேசியிருக்கணும். டொனேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரமா பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ சின்ன தம்பி அங்கதான் இருக்கான்னு சொல்றீங்களாம்மா? நிச்சயமாடா. மாயா உள்ள போயிட்டு வர்றதுக்கு 1/2 hour ஆச்சு. அப்போ அவ சின்ன தம்பி தானே பார்த்துட்டு வந்திருக்கணும். வனிதா அப்போ மாயாக்கு துணை போறதா சொல்றீங்களா? இல்லடா, அப்படி உறுதியாலாம் சொல்லிட முடியாது. ஒருவேளை உடம்பு சரியில்லை, ஒரு 4 நாள் அவன் உடம்பு சரியாகிற வரைக்கும் இங்க உங்க கண்காணிப்புலயே இருக்கட்டும்னு மாயா போய் சொல்லி அவங்கள ஏமாத்தி கொண்டு போய் அங்க சேர்த்திருக்கலாம்ல. மா, அப்போ நம்ம நேரா போலீஸ் கிட்ட போயிருக்கலாமேமா. டேய், போலீஸ் எப்படிடா நம்மள நம்பும்? ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் விஷயத்துல நம்ம சொதப்பிட்டோம். அதனால கண்டிப்பா அவங்கள நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க. இதுல அவன் அங்கதான் இருக்கானான்னு நம்ம யோகத்துல தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையாவது சின்ன தம்பிய நேர்ல சீதா பார்த்தா, அங்க நம்ம யாருமே அவனை கண்ணார பாக்கலையே. இதுக்கு நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். நமக்காக நம்ம சார்பா ஒரு ஆள் அங்க போகணும்டா. ஆனா நீயும் நானும் அங்க போக முடியாது. யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு காரையே மாத்தின மாயா கண்டிப்பா இந்த விஷயத்துல அலர்ட்டா தான் இருப்பா. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. எங்க சித்தப்பாவை தேடி வந்த நம்புற மாதிரி எவ்வளவு சொல்லியும் அந்த செக்யூரிட்டி என்னை உள்ளேயே விடல. ஆனா அவன் செல்போன்ல எதையோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன நிக்காத போன்னு விரட்டினாமா. என் கெஸ் சரியா இருந்தா செல்போன்ல பார்த்தது என்னோட போட்டோவா தான் இருக்கணும். அப்போ என்னோட போட்டோவும் அந்த செக்யூரிட்டியோட செல்போன்ல இருக்கும். மாயா சூடுபட்ட போனடா. ஹாஸ்பிட்டல்ல நம்ம போலீஸோட போயிட்டோம்ல, அதனால கண்டிப்பா அவ ஜாக்கிரதையா தான் இருப்பா. மா, பேசாம பிரைவேட் டிடெக்டிவ் யாரையாவது அனுப்பலாமா? இல்லடா, பணத்துக்கு வேலை பாக்குறவங்க யாருமே வேண்டாம். நீயும் நானும் அங்க உள்ள போனா எப்படி சின்ன தம்பி இருக்கானான்னு உணர்வு பூர்வமா தேடுவோமோ அதே மாதிரி உள்ள போய் தேடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி சின்ன தம்பியை தேட யாருமா நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க? ஹே, மல்லி இருக்காளே. ஹே, மாமா உயிரோடு இருக்காங்கிற நம்பிக்கையில ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான்னு நீ தானே சொன்ன. ஆமாமா, மல்லி கரெக்ட் சாய்ஸ் தான். உன் மாமன் சின்ன தம்பி உயிரோடு தான் இருக்கான், அதுவும் அந்த ஆசிரமத்துக்குள்ளதான் இருக்கான்னு அவகிட்ட சொன்னா போதும். நிச்சயமா மல்லி உள்ள போறதுக்கு ஒத்துப்பா. ஆமாமா, அவ ரொம்ப ஸ்மார்ட். அவளை உள்ள அனுப்பி அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அவ உள்ள கச்சிதமா எல்லா வேலையும் பாத்துருவா. சரி வா, முதல்ல மல்லியை பார்த்து பேசுவோம். சரிம்மா. ஏய், என்னடி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? மாமனை தேடி எந்த ஆஸ்பத்திரிக்கும் போலியா? ஐயோ, ஏண்டி நான் இப்ப என்ன தப்பா கட்டிட்டேன்னு இந்த முறை முறைக்கிற? ஆஸ்பத்திரிக்கு போலியான்னு அக்கறையா என்கிட்ட கேக்குறியே? என் அப்பா ஒருத்தர் இருக்காரே, இதே வேகத்துல அவரை கேட்க வேண்டியதானே? ஏண்டி, அவனுக்கு என்ன? இப்ப எங்க இருக்கான்? எங்க போனாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு என் மாமனை தேடுறதுல சலிப்பு வந்துருச்சு. 2 நாள் கழிச்சு போலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. சரிடி, விட்டு தள்ளு. இதுக்கெல்லாம் கோச்சிட்டு யாராவது உட்காந்துருப்பாங்களா? ஏதாவது வேலை வந்திருக்கும், போயிருப்பான். போயிட்டு வரட்டும். ஆனா ஒண்ணுடி, சோழி ஜோசியர் சொன்னது கண்டிப்பா பழிக்குண்டி. கொஞ்சம் பொறுமையா இருடி. நம்பிக்கையா இருக்கிறதால தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ நீ. மல்லி, மல்லி, பாட்டி, மல்லி, வாங்கம்மா, வாங்க. செக் பண்ணீங்களா? என் மாமா பத்தி தகவல் தெரிஞ்சுதா? சின்ன தம்பி உயிரோட தான் இருக்கான். ஐயோ,
பாத்தியா பாட்டி? நிஜமாவா சொல்றீங்க? ம். சின்ன தம்பி உயிரோட தான் இருக்காங்கிற தகவலை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் உன்னை பார்க்கவே வந்தோம். ஐயோ, அப்பா முனீஸ்வரா, உன் சக்தியே சக்திதான்ப்பா. சோழி ஜோசியர் சொன்னது அப்படியே பழிச்சிருச்சுடி. ஆண்டவா, ஐயோ. அப்போ என் மாமா இருக்கிற இடத்துக்கு உடனே போலாமா? ஆ, மாமா தனியா என்னென்ன கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காரோ. இருமா, உன் மாமன் தனியா இல்ல. அப்புறம் மாயாவோட பாதுகாப்புல இருக்கான். ஆ, 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 எங்க? முதல்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. ஆனா